அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம். நம்ம பீட்ரூட்டில் வந்து சட்னி அரைச்சிருக்கோம், அப்புறம் சாதம் செஞ்சுருக்கோம், பீட்ரூட் ரசம் வந்து செஞ்சுருக்கோம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கிரேவிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் சின்னதாட்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன். இப்போ ரெண்டையும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு குட்டி வெங்காயம் ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, இது ரெண்டையும் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து இது வந்து ரொம்ப குட்டி தக்காளிங்க. அது கோழிக்காஸ் பெரிய கோழிக்காஸ் சைஸ் இருந்துச்சு. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. நான் சின்னதுனால 4 எடுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 1/4 கப்போடி கொஞ்சம் கம்மியாக தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணா ஊற்றிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் வந்து, இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் இந்த வெங்காயத்தை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளியும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளியும் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியணுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன சேர்த்துக்கிறோம்னா, அரைச்சி வச்சுருக்க பார்த்திங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதும் நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வந்து இப்போ வெங்காயத்தை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இந்த பீட்ரூட் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தான். ஆனால் அதை விட ஒயிட் ரைஸில் போட்டு ஒயிட் ரைஸில் வந்து போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு அது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன்னா, சேர்த்துட்டு இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட இனிப்பு சுவை அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. அதாவது லைட்டாக வந்து இருக்கும்னா, ஆனால் அது வந்து இனிப்பாக இருக்காது, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. இந்த பீட்ரூட்டில் வந்து நான் சாதம் வந்து செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். பீட்ரூட் ரசம் கூட இப்போ இடையில ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் போட்டிருப்பேன். அந்த ரசம் கூட எங்கள் தங்கச்சி கொடுத்தாங்க, எனக்கு இனிப்பாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்கிட்டு, அப்புறம் நானும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் நான் வந்து இது வந்து சில பேர் வந்து இது வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. நான் சட்னி செஞ்சுருக்கேன், சாதம் செஞ்சுருக்கேன், ரசம் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கிரேவி வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த கிரேவி வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கூட வந்து இதில் வந்து கேரட்டு போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் மட்டும் தான் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து செஞ்சுக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து நல்லா வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள். இது வந்து அதாவது காஷ்மீர் வத்தலும் நார்மல் மிளகாவும் சேர்த்து நான் திரித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துருக்கேன். அதனால தான் குழம்பு வந்து நல்லா ரெட் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இதில் நான் வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் வந்து இப்போ சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள். இல்லை நீங்கள் முழு சோம்பு இருந்துச்சுன்னா எண்ணெயில் வந்து பொரிய விட்டுக்கலாம். நான் வந்து சோம்புத்தூள் வந்து இன்னும் வாசனையாக நல்லா இருக்குங்கிறதுனால சோம்புத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன்.
அடுத்து இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளியில் வந்து பச்சை வாசனை போகுதுன்னு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு, அப்புறம் கேரட்டுன்னே வருது, உருளைக்கிழங்கு. நீங்கள் கேரட் எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட 2 இருந்துச்சு, இந்த 2ஐயும் சேர்த்து நான் கிரேவி வந்து செஞ்சுட்டேன். இது 2ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. வேக விட்டு இதில் வந்து இப்போது 1 ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சு இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போது இந்த காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நான் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாட்டு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் வைக்கலாங்க, அதாவது ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் வைக்கலாம். ஆனால் நான் வந்து கிரேவி மாதிரி தான் வச்சேன், தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த தொட்டு சாப்பிட கிரேவி மாதிரி வச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். அதாவது பச்சை வாசனை போகணும் அதுக்காண்டி. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து இறக்கிடணும். பீட்ரூட் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. எல்லாத்துக்குமே செட் ஆகும். எனக்கு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பரான பீட்ரூட் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.